ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி சமையல் சேனல். இன்னைக்கு மாம்பழ பர்ஃபி செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இது ஒரு பெரிய மாம்பழம் எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. இதில் கட் பண்ணி தோலை சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் தேவையானதை மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். இவ்வளோ பழம் தான் நமக்கு தேவை. பாருங்க, நல்லா இதில் எடுத்தாச்சு. இதுக்கு தேவையான பொருள் நான் 1 கப் தேங்காயை நல்லா துருவி எடுத்து வச்சிருக்கேன். இதே கப்பாலேயே 1/2 கப் மாம்பழம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். 3/4 கப் இதே கப்பாலேயே தான் 3/4 கப் பால் எடுத்திருக்கேன். நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சிடலாம். ரவை 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த 1 ஸ்பூன் ரவையும் சேர்த்தா நல்லா கட் பண்ண நல்லா வரும். இதையும் நெய்யில் வறுக்கணும். கடாயை அடுப்பில் வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் பாலை இதில் சேர்த்துறேன். மாம்பழம் நல்லா இப்படி தண்ணி சேர்க்காம இப்படி நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. இப்போ பால் அது பால் சேர்க்கறதுக்கு முன்னாடியே இதையெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாலை ஊற்றின பின்னாடி சர்க்கரையை சேர்த்துடலாம். மாம்பழம் நீங்கள் மாம்பழத்தில் எந்த அளவுக்கு இனிப்பு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது ஒன்றா நல்லா கலந்து விட்டுடலாம். சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ தேங்காய் துருவல் இதில் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு ஒன்றா நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த தேங்காய் துருவில் இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா உறிஞ்சி எடுத்துடணும். ஸ்டவ்வை குறைவாகவே வச்சுக்கோங்க, மீடியமாக வச்சுக்கோங்க. இந்த ரவையை நல்லா 1 ஸ்பூன் நெய் விட்டு இதை வறுத்து எடுத்துட்டு வந்துடுறேன். தேங்காய் அங்கே நல்லா அந்த தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சி எடுக்கட்டும். பக்கத்து அடுப்பில் அதை வறுத்து எடுத்துட்டு வந்துடுறேன். ரவையும் நல்லா வறுப்பட்டுருச்சு. ரவை இந்த அளவுக்கு கலர் மாறி இருக்கணும். இப்போ அதில் நம்ம தேங்காயில் சேர்த்துடலாம். இதைய நல்லா ஒன்றா கலந்து விட்டுறலாம். ரவையும் அப்படியே வெந்துடும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மாம்பழத்தை இதில் சேர்த்துடலாம். நல்லா கழுவிடாமல் கலந்துட்டே இருக்கலாம். மாம்பழத்தோட கலர் நல்ல எல்லோ கலராக இருந்தால் நல்ல கலராக இருக்கும். அப்படி உங்களுக்கு இல்லைன்னா ஒரு பிஞ்ச் நீங்கள் கேசரி பவுடர் சேர்த்துக்கலாம். இது பாருங்கள், நல்லாவே கலராக இருக்கு. பாருங்கள், நல்லா திக்காயிட்டு வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கும், கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் இது நல்ல கெட்டிப்பதம் வந்துடுச்சு. பாருங்க, எந்த அளவுக்கு எல்லாமே நல்லா உறிஞ்சி எடுத்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். நான் சர்க்கரை போட்டு அடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். முந்திரி பருப்பு நான் கொஞ்சம் எடுத்து வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துடலாம். தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். இதை நல்லா
கரெக்டாக இப்படி சமன்படுத்தி வச்சிடலாம். இப்படி கரெக்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து கட் பண்ணிக்கலாம். வெளியிலேயும் வச்சு கட் பண்ணிக்கலாம். சீக்கிரமாக வேணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் நேரமே ஆயிடுச்சுங்க. நான் வேறு வேலை செஞ்சுட்டு அப்படியே விட்டுட்டேன். மாம்பழ பர்ஃபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் கட் பண்ணாமல் கூட கப்பில் எடுத்து வச்சு சாப்பிட்லாம். இது மாதிரி கட் பண்ணி கொடுத்தா குட்டீஸுங்க இன்னும் கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல்லையும் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணுங்கள். நன்றி.